எங்க அண்ணன் கை வச்சு எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். அது எதுக்காக சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? திருமாவளவனை முறைச்சா இவர் போய் அடிப்பாருன்னு அர்த்தமா இருக்கு? திருமாவளவனை இவங்க கட்சிக்காரங்களே இதை விட கேவலங்காலமெல்லாம் பேசியிருக்காங்க. இவர் என்ன போய் இழுத்து போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. தமிழக மக்களுக்கு திருமாவளவன் அல்டிமேட்டா என்ன சொல்றாரு? முறைச்சா அடிச்சோம், என்ன முறைச்சா நாங்க அடிப்போம். 2026ல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உங்களை முறைச்சு பார்ப்பாங்க. எழுதி வச்சுக்க. நான் நியாயம்னு சொல்லல. இப்ப நீ 30 லட்சம் ரூபாய் காரை வச்சுட்டு 2 வீலர்ல போறவன் அடிக்கிறது நியாயம் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. அப்படி ஒருத்தனை எவ்வளவு வேணா சித்திரவதை பண்ணலாம், கொடுமைப்படுத்தலாம். அப்படின்னா அப்ப பட்டியல் சமூக பெருமக்களுக்கு இத்தனை வருடங்களாக நடந்த கொடுமைகளை நீங்க இப்ப உங்க செயல்ல என்ன பண்றீங்க? நியாயப்படுத்துறீங்க. சார் முறைச்சு பார்த்தான்னு தான் அடிச்சேன், அவன் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கல சொல்றாரு. அப்ப என்னன்னா என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டும் நாங்க அடிப்போம். அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் அந்த ராஜீவ்காந்திக்கு இருக்கா இல்லையா? இந்த கேள்வி கூட யோசிக்காம வெக்கமேல எப்படி அம்பேத்கர் படத்தை நீங்கெல்லாம் பயன்படுத்து நீலகலர் கோட்டை மாட்டேன் நாங்கெல்லாம் அம்பேத்கர் வழியில இருக்கு. வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். எங்க தலைவர் சுதந்திரமா இல்லைன்னா தீபாவளியே கொண்டாட முடியாது. அது மட்டும் இல்ல, நாங்க ஒவ்வொரு ஏரியாவிலுமே இருக்கோம். பாஜகவுல இருந்து யார் ஓட்டுக்கட்டு வந்தாலும் டே அண்ணாமலை வந்தினா செருப்பால அடிப்போம், விசிகா தொண்டை ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவினர் ஒரு பேச்சு ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய பட்டிமன்ற பேச்சு, அதாவது அவங்க ஏரியாவுக்குள்ள இருக்கிற பேச்சுல வந்து ஒரு விசிகாவினர் வந்து அண்ணாமலைக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீ தீபாவளி சுதந்திரமா கொண்டாடணும் அப்படின்னா எங்க தலைவர் தீபாவளிக்கு வந்து அவர் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயில போட்டுருவான்னு பயமா இருக்கா? இல்ல தீபாவளிக்கு ஏதோ வன்முறையை வந்து தூண்டுற மாதிரியான ஒரு விஷயம். உங்க தலைவர் சுதந்திரமா இருந்தாதான் தீபாவளி கொண்டாட முடியும்னா இப்ப உங்க தலைவர் ஜெயில போட்டுருவான்னு பயப்படுறீங்களா? என்ன இது என்ன கண்டென்ட் ஒண்ணுமே புரியலையே. இல்ல அவங்க ஏன் பயப்படுறாங்க? ஏன் எப்பயுமே விசிகாரங்க கொஞ்சம் பயத்துல இருக்காங்க? என்ன மேட்ரு? இல்ல அதுதான் வந்து ஏன்னா இப்ப விசிகா மேல ஏன் வந்து கேஸ் போடல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து வழக்கறிஞர்கள் போராட்டத்துல வச்சிருந்தாங்க. இது வந்து மன்னராட்சியா மக்களாட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மன்னராட்சியில கூட இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே நடக்கல. விசிகாவில கேவலமான ஒரு ஆட்சி இதுவரை இந்திய தேசத்துல எங்கேயுமே நடந்திருக்கல. வெள்ளக்காரன் பீரியட்ல, அதுக்கு முன்னாடி இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த பீரியட்ல நடந்த மாதிரி இருக்கு. சுதந்திர இந்தியாவில இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா விசிகாவினர் இவ்வளவு தைரியமாக காவல்துறை இருக்கு, பிரதமர் அவர்களுடைய வண்டியை மறிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறது. விசிகாரங்க பிரதமர் வண்டியை மறிச்சிருவாங்க. மோடி அவர்களுடைய வண்டி தமிழ்நாட்டுல வரும்போது காரை மறிப்போம். யாரு சொன்னா இதெல்லாம்? எல்லாம் விசிகாவினர் பேசினதுதான் சார். நீங்க அந்த வீடியோ பாக்கலையா? நீங்க இல்ல பாக்கல. ஆக்சுவலா நாங்க நல்லா புரிஞ்சுக்குவோம். தலைவன் எவ்வழியோ தொண்டன் எவ்வழி. இப்போ ஒரு தலைவன் எப்படி இருக்காரு பாருங்க. ஏன்னா தான் சொன்ன ஒரு கும்பல் தலைவனுக்கும் ஒரு கட்சி தலைவனுக்கும் உள்ள வேறுபாடு. திருமாவளவன் அவர்களுடைய நடவடிக்கை ஒரு கும்பல் தலைவனுடைய நடவடிக்கை. இப்போ உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னு வைங்களேன், லோக்கலில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த குட்டி குட்டி பொறுப்பில் இருக்கவங்க தலைவராக இருப்பாங்க, ஊராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், இந்த மாதிரி அந்த ஒரு சின்ன பொலிட்டீஷியன்ஸு. அதில் அந்த குண்டா பேஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. நிறைய நீங்கள் ஊர்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லை சென்னை பேஸில் கூட நிறைய இடத்துல நீங்கள் சின்ன சின்ன பொலிட்டீஷியன்ஸ், கவுன்சிலர்ஸு, அந்த கவுன்சிலருடைய ரேஸில் இருக்கவங்க, இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொலிட்டிக்கலாக ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு ஒரு ரவுடிஸ் பேஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பயம் இருக்கணும் நம்ம மேலே அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து அரசியல்வாதிக்கும் அரசியல் தலைவனுக்கும் உள்ள வித்தியாசம். அரசியல்வாதி அப்படின்னும் போது எல்லா அரசியல்வாதியும் கிடையாது, ஒரு சிலர், நான் சொல்கிறது இந்த ரவுடி பேஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, அந்த ஒரு பயம் இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாம் நம்ம மேலே பயம் போயிடக்கூடாது, நமக்கு வந்து ஒரு கெத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி அவனுக்கு குறுக்கால வந்து கையை ஒசத்தி பேசக்கூடாது, முறைச்சிடக்கூடாது, முறைச்சிட்டா உடனே வந்து நமக்கு வந்து ஈகோ ஹர்ட் ஆகிடும். இவ்வளோ தான் அவங்களுடைய தாட் ப்ராசஸாகவே இருக்கும். இது எந்த அளவில் இருக்கலாம்னா நான் சொன்ன இந்த அளவில் இருக்கும், புரியுதுங்களா? அது கூட இருக்கக்கூடாது, அந்தந்த அளவில் இருக்கும். ஒரு மாநிலம் தழுவிய ஒரு கட்சி பேர் அங்கீகாரம் வாங்கிட்டான்னு வேற ஊரெல்லாம் போய் மார்த்திக்கிட்டு இருக்காங்க.
ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்துக்கிட்டு நான் வந்து சாதி ஒழிப்பு பேசுகிற ஒரு தலைவன், நான் வந்து பட்டியல் சமூகத்துக்காக நான் வந்து பேசுகிற ஒரு தலைவன் இப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? இப்போ சீமான் பேசுறது கேட்டிங்களா? திருமாவளவன் மேட்டருக்கு சீமான் பேசுறது கேட்டிங்களா? அது இன்னொரு கும்பல் தலைவனுடைய பேச்சு. எங்க அண்ணனை கை வச்சு எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். அது எதுக்காக சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? திருமாவளவனை முறைச்சா இவர் போய் அடிப்பாருன்னு அர்த்தமா? அதுக்கு திருமாவளவனை இவங்க கட்சிக்காரங்களே இதை விட கேவலங்காலமெல்லாம் பேசியிருக்காங்க. இவர் என்ன போய் இழுத்து போட்டு அடிச்சுட்டு இருந்தாரா? இல்ல. எதுக்காக சொல்றாரு சொல்லுங்க? அவங்க தொண்டனுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு. நாம் தமிழர் கட்சிக்காரன் இருப்பான்ல, புதுசா வந்து சேர்ந்திருப்பான்ல, அந்த பையனுக்கு சொல்றாரு, டே என்ன முறைச்சா நீங்க எல்லாம் விட்டுறக்கூடாதா, அடிக்கணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். இவ்வளவுதான் இந்த கும்பல் தலைவர்களுடைய ஒரு பிஹேவியர். இவர் சொல்றாருங்க, திருமாவளவன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வண்டி முடியாராது இந்த மாதிரி 2 வீலர்ல போனா சும்மா தான் விட்டுருக்குறாங்க, சும்மா தான் விடுவாங்க. அதுதான் தலைவர்கள். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க கை நீட்டி நிப்பாட்டுறாங்க. நின்று தம்பி வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு சாக்லேட் கொடுத்துட்டு போறாரு. ஒரு தடவை வந்து அவர் பிரச்சாரத்தில் இருக்கும்போது வலிமை அப்டேட் கொடுங்கன்னு கேட்டாங்க பசங்க. அது வந்து இட்ஸ் நாட் சீரியஸ் டோன், கிண்டல் பண்ணுறது தான் கேட்குறாங்க அந்த பசங்க. இந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படும்ட்டு போறாரு. புரியுதுங்களா? இப்போ எதுக்கு எடப்பாடி இதில் இருக்கணும்? அவர் அப்படித்தானே பிஹேவ் பண்ணாரு. உங்களை மாதிரி வந்து என்ன முறைச்சா நான் இழுத்து போட்டு அடிப்பேன். இதுல எங்க வந்து ரொம்ப எல்லாம் ப்ரோவோக் ஆனாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனையே வந்து ஒரு ஏன்னா தொடர்ந்து நடக்குது. ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து டிஜிபி அலுவலகம் முன்பாக வைத்து தாக்குறாங்க. பிளான் பண்ணி வராங்க. அந்த 2 வீலர்ல நம்பர் பிளேட்டை எடுத்துட்டு வராங்க. பிளான் பண்ணி அட்டாக் பண்றாங்க. திருப்ப அவர் தாக்கின உடனே எப்படி பின்னங்கால் பெடரில் ஈடுபட ஒன்னாங்க பார்த்தீங்களா? அதான் விசிகாவோட நேச்சர். இவங்களை வந்து நான் ரொம்ப வருஷமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். இதே ராஜீவ்காந்தி 10 பேரோட இருந்திருந்தாருன்னா பக்கத்துல கூட வந்துருக்க மாட்டாங்க. தனியா சிக்கிட்டாண்டா ஒருத்தன உடனே போட்டு போந்துட்டாங்க. இவ்வளவுதான். இப்போ எங்க வந்து இவங்களுடைய ஆட்டிடியூட் வெளில வருதுன்னா, செங்கல்பட்டு மீட்டிங்ல திருமாவளவன் பேசினார். அப்போ இவருடைய தூண்டுதலின் பேரில், இவருடைய ஆணையின் பேரில் தான் ராஜீவ்காந்தியை போட்டு அடிச்சிருக்காங்க, அந்த வழக்கறிஞரை போட்டு அடிச்சிருக்காங்க. தெளிவா அவருடைய பேச்சில் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் பேசும் பொழுது வந்து அங்க வந்து அவர் வந்தாரு, ஆனா அடிக்கல, கார் மோதவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அவரோட வீடியோல நம்ம பார்த்தோம். இதுல வந்துங்க விசிகாரங்க பேசுறது, நான் தான் சொல்லுவேன், விசிகா அப்படின்னா விசித்திரமான கட்சி இல்ல. விசிகா வினர் பேசுறது, நான் என்ன சொல்றேன், அந்த கார் இடிச்சுதா இடிக்கலையான்றது என்னங்க இதுல பேச்சு? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? லா என்னங்க? அவரும் சட்டம் படிச்சவர் தானே திருமாவளவன். எங்க லா காலேஜ் தான், எனக்கெல்லாம் சூப்பர் சீனியர் அவர். மெட்ராஸ் டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் தான். சட்டம் படிச்சவர் தானே நீங்க. நான் இடிச்சியா இடிக்கலையா இது என்ன கட்ட பஞ்சாயத்தை பண்றீங்க? வால் அடிச்சானா அடிக்கலையா இதானங்க கேஸு. கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டில் ஹர்ட் இருக்கா, கிரீவியஸ் ஹர்ட் இருக்கா, அதானே கேஸு. ஊர்ல எல்லாம் அந்த கட்ட பஞ்சாயத்துல பேசுவாங்கல்ல, ஏப்பா ஒண்டி இடிச்சுதா யார் முதல்ல பிரச்சனை, இப்படியா பேசுவீங்க நீங்க? ஒரு கட்சி தலைவருடைய ஒரு இதுவே இல்லையாங்க, உங்களுக்கு பிஹேவியரே இல்லையாங்க உங்களுக்கு. ஆனா அந்த வீடியோல பாத்தீங்களா சார், அந்த வீடியோல ஒரு அட்வொகேட் வந்து அவரோட கோட்டை அந்த கழட்டுற விதம்ங்கிறது வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வந்து கழட்டிட்டு. இந்த மாவீரன் படம் பாத்தீங்களா? இந்த ஒட்டுமொத்த பில்டிங்ல இது ஒண்ணுதான் உனக்கு பேட்ச் ஒர்க்கா தெரியுதான்னு கேட்பானே, அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிரச்சனையே தெரியும். இல்ல அங்க வந்த அவங்க ஃபர்ஸ்ட் அந்த அவர் வந்து தாக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்க வந்த டோனை அதெல்லாமே பார்க்கும் பொழுது வந்து வேணும்னே இவங்க பிரச்சனையை தூண்ட வந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு தான் இப்போ மக்களுடைய கருத்துமே. அதாவதுங்க நடந்தது ஒரு மிகப்பெரிய கொடூரம். புரியுதுங்களா? அதாவது வந்து அவன் வந்து வண்டி இடிக்குது, ஏன்பா இடிக்குதுன்னு அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து அவர் இப்போ திருமாவளவனுடைய கண்டென்ட்லேயே வாங்க, முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடி, இவ்வளோதான். அப்போது என்னை முறைச்சி பார்த்தா நாங்கள் அடிப்போம், இவ்வளவுதானே செய்தி. தமிழக மக்களுக்கு திருமாவளவன் அல்டிமேட்டா என்ன சொல்றாரு? முறைச்சா அடிச்சோம், என்ன முறைச்சா நாங்க அடிப்போம். 2026 ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உங்களை முறைச்சு பார்ப்பாங்க, எழுதி வச்சுக்காங்க. உங்களை நீங்க வந்தீங்கன்னா நீங்க வர்ற கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. 8 கோடி தமிழக மக்களும் உங்களை முறைப்பாங்க. எத்தனை பேர் அடிப்பீங்க? கண்டிப்பா. நீங்க இன்னைக்கு பண்ணிருக்கிற விஷயம் என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? 30 லட்ச ரூபா கார்ல நான் போறேன், 2 வீலர்ல போறவன் என்ன முறைச்சானா நான் இழுத்து போட்டு அடிப்பேன். ஆனா இதுக்கு நீங்க வந்து இல்ல நீங்க கருத்தியலா வாங்க உள்ள. உங்களுக்கு வந்து காவல்துறை இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஏவல் துறையா இருக்கு, திமுகவோட ஏவல் துறையா இருக்கு. திமுகவோட கொத்தடிமையா நீங்க இருக்கீங்க. ஓனரோட வீட்டுல வேலை செய்யற ஆளும் உங்களை கை வைக்க மாட்டாங்க. ஆச்சா? அந்த தைரியம். ஏன்னா இப்ப நீங்க அடிச்சவங்க மேல எஃப்ஐஆர் இல்ல, ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி கொடுத்த கம்ப்ளைண்ட் கூட இப்போ வரைக்கும் காவல்துறை வாங்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டாங்க. அப்போ உங்ககிட்ட அதிகார பலம் இருக்கிறது, உங்ககிட்ட வசதி இருக்கு. 30 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா மதிப்புள்ள வாகனங்கள், 3 வாகனங்கள்ல நீங்க போறீங்க, உங்ககிட்ட படை இருக்கு, பலம் இருக்குன்னா நீங்க வந்து சாதாரணமா 2 வீலர்ல எந்த விதமான படையோ பலமோ இல்லாம வல்னரபிளா போற ஒருத்தனை நீங்க அடிக்க முடியும்.
ஆமாடா அடிச்சேன்னு நீங்க மேடையில போட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு 1000 ஆண்டுகளாக இந்த ஆண்டான் அடிமைன்னு நடந்ததுன்னு சொல்றீங்கல்ல, நடந்தது. நான் நடக்கவே இல்லைன்னா மறுக்கிற ஆள் கிடையாது, நடந்தது. ஆனா அது இந்திய தத்துவவாதிகள் தான் போராடி மாற்றினார்கள். அதுதான் அஸ்வத்தாமுடைய கோட்பாடு. இந்து மதத்துல வந்து எந்த விதமான பாகுபாடுமே இல்லாம இருந்ததுன்னு பேசுறவங்க கிடையாது நான். அது வந்து அப்படி பேச முடியாது. ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களும், ராமானுஜர் போன்ற இந்திய தத்துவவாதிகளும், வள்ளலார் போன்ற இந்த தர்மத்தில் பயணித்தவர்களும் தான் அதை மாற்றினார்களே ஒழிய, இந்த மாதிரியான திராவிடம் பேசியவர்கள் மாற்றலைங்கிறதா என்னுடைய கருத்தை ஒழிய, இங்க வந்து பாகுபாடுகளே இல்லை நான் பேச மாட்டேன். இப்போ நீங்க நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? உங்ககிட்ட 90 லட்சம் ரூபாய்க்கு நீங்க 3 வாகனங்கள்ல போறீங்க, உங்ககிட்ட படைபலம் இருக்கு, சாதாரணமா 2 வீலர்ல போற ஒருத்தனை நீங்க அடிக்க முடியும், அடிப்பதை நியாயப்படுத்த முடியும், என்ன முறைச்சு பார்த்தா அடிப்பண்ணா நீங்க மேடையில பேச முடியும் அப்படின்னா, நான் மேல் சாதியில பிறந்துட்டேன், என்கிட்ட அதிகாரம் இருக்கு, என்கிட்ட அரசு இருக்கு, என்கிட்ட படை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூலி வேலை பார்ப்பவனையோ, தினக்கூலி பார்ப்பவனையோ, அல்லது வந்து சமூகத்தில் அடிமட்டத்தில் இருப்பவனையோ கொடுமைப்படுத்தியது நியாயம் தானே? திருமாவளவன் சொல்ற இந்த கான்செப்ட் படி இந்த 1000 வருடங்களாக நடந்த இந்த கொடுமை நியாயம் தானே? கோயிலுக்குள்ள ஒருத்தரை நீங்க உள்ள விடமாட்டேன்னு சொன்னது நியாயம் தானே? நான் நியாயம்னு சொல்லல. இப்ப நீ 30 லட்சம் ரூபாய் காரை வச்சுட்டு 2 வீலர்ல போறவன் அடிக்கிறது நியாயம் அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, அப்ப நீ ஒருத்தனை எவ்வளவு வேணா சித்திரவதை பண்ணலாம், கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னா, அப்ப பட்டியல் சமூக பெருமக்களுக்கு இத்தனை வருடங்களாக நடந்த கொடுமைகளை நீங்க இப்ப உங்க செயல்ல என்ன பண்றீங்க? நியாயப்படுத்துறீங்க சார். கண்டிப்பா. நீங்க எவ்வளவு மோசமான ஆளு உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ற விஷயமே வேற. நிச்சயமா புரியுது. இது ஒரு சம்பவமாக நான் பார்க்கல, இது ஒரு மிகப்பெரிய குறியீடாக பார்க்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் பேசுனது இதுக்காக இல்ல. கண்டிப்பா. ஒரு ஆண்டான் அடிமை தத்துவத்துல ஆண்டானை மாற்றி கொடுப்பதற்காக அவர் போராடல, அவர் சமநிலைக்காக போராடினார். நிச்சயமா ஈக்குவாலிட்டி தான் அவர் பேசுனது. இப்ப இங்க ஈக்குவாலிட்டி எங்க போச்சு? இல்ல. லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, அடிப்படை உரிமை உங்களால் அடிப்பட்ட ராஜீவ் காந்திக்கு இருக்கிறதா இல்லையா? இவ்வளவுதான் சார் கேள்வி. அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதற்கு நீங்கள் யார்? இவ்வளவுதான கேள்வி. கண்டிப்பா. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், அண்ணல் என்ன சொன்னார்? எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ், இதான் சொன்னார் அவர். கற்பி, புரட்சி செய், ஒன்று சேர், இவ்வளவுதான் அண்ணல் அம்பேத்கருடைய ஒட்டுமொத்த வாழ்வியல் சொல்லுகிற ஒரு கருத்தை நீங்க சுருக்கி சொல்லணும்னா இதான். இவர் என்ன சொல்றாரு? அவர் கற்பின்னாரு, இவர் வந்து அடங்க மறுன்றாரு. அவர் புரட்சி செய்யினாரு, இவர் என்ன திரும்ப சொல்றாரு? அத்துமீறுங்கிறாரு. எதை அத்துமீறணும்? அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை அத்துமீறணும், அப்படிதானே? இன்னைக்கு இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்தால இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர். அதை அத்துமீறணுமா? இன்னைக்கு நீங்க ஒரு பட்டியல் சமூக ஒரு மாணவன் கல்வி கற்கிறான் அப்படின்னு சொன்னா, பிரைவேட் காலேஜில் அவன் படிச்சானா கூட அவனுக்கான ஃபீஸை மத்திய அரசாங்கம் கட்டுது. நீங்க போய் 6 கேஸ் வாங்கிட்டு வா, ஒவ்வொரு சிறுத்தை மேலேயும் 6 கேஸ் வாங்கணுன்றீங்க. படின்னு சொல்லலை, நீங்க போய் அடின்றீங்க. அவனையாது 10 கேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த செங்கல்பட்டுல பேசினாருல்ல, சரியா அடிக்கல, ஒழுங்கா அடிக்கல, எதுக்காக அந்த மீட்டிங்? அது எல்லாமே சாதி, அவர் என்ன சாதின்னு நம்ம கேட்டு அடிக்கல. அதுதான் நான் நேத்து பிரஸ் மீட்ல சொன்னேன். அது அவருக்கு கொடுக்குற மெசேஜ் அது. இப்போ அவர்கிட்ட யாராவது கேட்டாங்களா, சார் என்ன சாதி என்று தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அடிச்சீங்களா? இந்த கேள்வி யாராவது கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாரு? முறைச்சு பார்த்தான் தான் அடிச்சேன், அவன் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கல சொல்றாரு. அப்ப என்னன்னா, என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டும் நாங்க அடிப்போம். அப்ப இது ஒரு சாதி கட்சி தானே? அப்ப நீங்க சாதி ஒழிப்பு பேசுறேன்னு சொல்லி வெக்கமே இல்லாம புழுகுறீங்க. இப்ப கூட சொல்லியிருந்தாரு சார், இந்த ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேம்பாலத்தை திறந்தப்ப கூட இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கான அரசாணை வெளியிடப்படும்னு தமிழக முதல்வர் சொன்னாரு. அதுக்கு நாங்க இதை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா சாதியே இல்லாத ஒரு தமிழகம் உருவாகணும் அப்படின்னு அவர் தான் வரவேற்கிறதாக சொல்லியிருந்தாரு. நீங்க இந்த ஜிடி நாயுடு மேட்டர் இருக்குல்ல, மொத்த திராவிடம் என்றால் என்ன அப்படின்ற கொஸ்டினுக்கு 2 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த ஜிடி நாயுடு பாலம் தான். புரியுதுங்களா? நீங்க வந்து ஜிடி நாயுடு அவர்களுடைய குடும்பத்தினர் நிறைய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தில் இப்போ ஜிடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஜிடி நாயுடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இல்லை, ஜிடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஆனால் தமிழக அரசினுடைய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஜிடி நான் பேர் வைக்க முடியும், ஜிடி நாயுடு தானே அவருடைய பெயர். அப்போ முத்துராமலிங்க தேவர் தானே அவருடைய பெயர், நீ ஏன் முத்துராமலிங்கன்னு வச்ச? ஆச்சா. உளுந்தூர்பேட்டையில கந்தசாமிபுரம்னு ஒரு பகுதி இருக்கு. உளுந்தூர்பேட்டைன்ற ஒரு ஊருடைய தந்தை கந்தசாமி படையாச்சார். அவர் தான் வந்து ஐடிஐக்கு நல்லா ஃப்ரீயாக கொடுத்தாரு. கோர்ட் இருக்கிற இடம் அவருடைய இடம், அவர் கொடுத்த இடம். பாய்ஸ் ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஸ்கூலு, மொத்த ஊரும் அவங்க தான் கொடுத்தாங்க. அவருடைய அப்பா முத்துலிங்க படையாச்சிக்கு உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் சிலை இருக்குது. கந்தசாமிபுரம், கந்தசாமி படையாச்சிபுரம் இல்லை, கந்தசாமிபுரம் தான் அந்த ஏரியாவோட பேர். இன்னைக்கு அந்த பேரை மாற்றிட்டு கருணாநிதி அவர்களுடைய பேரை வைக்கிறாங்க. தெருவுக்கு வந்து ஈவராமசாமி பேர் வைக்கிறாங்க. ஏன் சார்? இப்போ உளுந்தூர்பேட்டை மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க 2 பேரும் எங்கள் ஊருக்கு என்னையா பண்ணாங்க? கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு இவ்வளோ பண்ண கந்தசாமி அவர்களுடைய பெயரை மாற்றிட்டு கந்தசாமி படையாச்சியார் பெயரை மாற்றி, ஒருவேளை கந்தசாமி படையாச்சிபுரம்னு இருந்து
அதை வந்து கந்தசாமிபுரம் மாற்றினா கூட லாஜிக்னு வச்சுக்கலாம். கந்தசாமிபுரம்னு இருக்கிற பேரை நீங்கள் மாத்துறீங்க. அப்போ என்னன்னா இதுதான் திராவிடம். இப்போ ஜிடி நாயுடு நாங்க அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு பல்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கோயம்புத்தூர் உள்ள இருக்கிற நகர பகுதியில் இருக்கிற நாயுடு சமூக பெருமக்களுடைய ஓட்டுக்காக இதை செய்யறதா நினைக்கிறாங்க. ஜிடி நாயுடு என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. அவர் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் நான்லாம் உண்மையில அந்த ஜிடி நாயுடு ஹால்லாம் உள்ள போய் பார்த்துருக்கேன். நிறைய அந்த காலத்துலேயே நிறைய இன்வென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாட்னிலேருந்து இந்த மிஷினரி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏகப்பட்ட விஷயம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. நான் அதெல்லாம் என்னடா இதெல்லாம் பேட்டர்னே பண்ணல, அந்த நேரத்தில் இவர் சரியாக பயன்படுத்திக்காம விட்டுட்டாங்களோ, ஒரு அண்டர்ரேட்டட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்லாம் நான் யோசிச்சிருக்கேன். மிகப்பெரிய ஆள். நீங்கள் அவருடைய பெயரை வந்து ஒரு பாலத்துக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ வைக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஆனால் எப்படி நீங்கள் உருள்றீங்க பாருங்கள், மாறி மாறி. நான் வந்து ஜாதி ஒழிப்பு தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நாயுடு சமூகம் அப்படின்னு வரும்பொழுது, அதாவது இப்போ என்னன்னா, இப்போ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல, தமிழ் சார்ந்த சான்றோர்கள் பெயர்னா நீங்கள் வந்து சாதி பேரை ஒழிக்கிறேன்னு சொல்லி அந்த டோட்டல் பேரையுமே ஒழிச்சிடுறீங்க. இப்போ ராமசாமி படையாச்சார் மாவட்டம் தான் விழுப்புரம் மாவட்டத்தோட பேர் எடுத்துட்டாங்க. கடலூர் மாவட்டத்தில் வள்ளலார் மாவட்டம் தான் பேர் எடுத்துட்டாங்க. கேட்டால் இல்லைங்க அதெல்லாம் வந்து சமூக பேரில் வருது. ஆனால் இப்போ இந்த மண்ணின் மைந்தர்களுடைய புகழை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தானே அவருடைய பேர். அப்போ நீங்கள் எப்படி முத்துராமலிங்கம் தெருன்னு நீங்கள் வைக்கலாம்? புரியுதுங்களா? அங்கே தான் நீங்கள் இப்போ என்னன்னா, உங்களுடைய அந்த திராவிடம் என்பது ஒருதலை பட்சமானது. அவ்வளோதான் திராவிடம். இப்போ நீங்கள் திருமாவளவன் மேட்டருக்கு வாங்க. இந்த திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு? நான் ஜாதி பார்த்து அடிக்கல, அப்போ ஜாதி பார்த்து அடிப்போம். அப்போ ஜாதி பார்த்து அடிச்சிருக்கோம். அவர் தான் ஜாதியே வேணான்னு சொல்றாரு. ஜாதி இப்போ எதுக்கு இந்த பேச்சு வருது? அந்த பேச்சு ஏன் வருது? சரி, அந்த செங்கல்பட்டில் ஒரு மீட்டிங் போட்டார் இல்லைங்க, அது எதுக்கான மீட்டிங் தெரியுங்களா? கொலை முயற்சி இந்த மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபட்டு சிறை சென்று குண்டர் சட்டத்தில் போயிட்டு வந்தவங்களுக்கு பாராட்டு பட்டயம் கொடுக்குற நிகழ்ச்சி. 10,000 ரூபா சன்மானமும் பாராட்டு பத்திரமும் அவார்டும் திருமாவளவன் அவர்களுடைய பொற்காரங்களால் கொடுக்குற நிகழ்ச்சி. சிறைக்கு போயிட்டு வந்தா 10,000 ரூபாய் பணமா சார்? ஆமா, அது விசிகால இருந்து போகணும், எல்லாருக்கும் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தியரி இருக்கு, அதுக்குள்ள போகணும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? இப்போ நான் ஓப்பனாவே குற்றவாளிகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க, கல்வியில் அந்த சமூகம் போடாம தடுக்கிறாங்க. கேஸ் வாங்கிட்டா அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும். கவர்மெண்ட் வேலைக்கு போனா அவனுக்கு கொடி பிடிக்க வர மாட்டான். நிச்சயமா. புரியுதுங்களா? இது இந்த சூட்சமத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் இப்போ என்ன மாதிரியான ஆட்கள், காடுவெட்டி குரு அவர்கள் மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த வட மாவட்டத்தில் இருக்கிற 2 பெரும்பான்மை சமூகங்களை எப்படியாவது ஒன்றிணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு நாங்கள் மட்டும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தலைவர்கள் இதில் வந்து தொடர்ந்து அந்த ஆட்டிடியூட் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க. ஏன் இப்போ பட்டியல் சமூகத்திலே நிறைய தலைவர்கள் இதுக்காக வேலை செய்கிறாங்க. இவர்கள் எல்லாருடைய நோக்கம் என்னன்னா, இந்த 2 சமூகமும் ஹார்மோனியஸாக ஒன்றிணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமே ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த 2 சமூகமும் இணைய விடாமல் தொடர்ந்து திராவிட மாடல் சதி செய்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு கையால் தான் திருமாவளவன். இப்போ விசிகாரங்க தான் இதை செஞ்சாங்க. ஒட்டுமொத்த பறையர் சமூக பெருமக்களுக்கும் இதுக்கு தொடர்பு கிடையாது. கண்டிப்பா கிடையாதா? ஆனா பொது சமூகத்துல என்ன மாதிரியான ஒரு எண்ணம் வரும்? ஒட்டுமொத்த சமூகத்தின் மேலதான் ஒரு கெட்ட பேர் வருமா? அந்த ஒரு குற்றவியல் சமூகம், குற்றம் சார்ந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு குற்ற சமூகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இவர் கட்டமைக்கிறாரா? இது தெரியாம கட்டமைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? தெளிவான அரசியல்வாதிங்க. நான் சொல்றேனே, 1 மணி நேரம் பேசினாலும் ஒரு அன்பார்லிமெண்டரி வார்த்தையை கூட பயன்படுத்தாம தெளிவாக பேசக்கூடிய நல்ல பேச்சாளர் திருமாவளவன். சில பேர் வந்து நினைச்சா கூட பேச முடியாது, எமோஷன்ல ஏதாவது ஒரு அன்பார்லிமெண்டரியா பேசிடுவாங்க, ஒரு மாதிரி ரசக்குறைவா பேசிடுவாங்க. அவர்தான் எனக்கு மாத்தி சொல்றாரு. கிடையாது, பர்பஸா பேசுறாருன்றேன். நீங்க வந்து இது என்ன சொல்றது, அப்படியே ஒரு எமோஷன்லயோ இல்ல கைத்தட்டலுக்காகவோ வார்த்தை விடுறவர் இல்ல அவரு. அங்க இருந்தவெல்லாம் கேஸ் வாங்கினவன், அங்க தூண்டுறாரு. சாதி பார்த்து அடிக்கல, முறைச்சதுக்கு தான் அடி. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் 10 கேஸ் வாங்கு. புரியுதுங்களா? இப்போ என்னன்னா, நீங்க வந்து எதுக்காக திரும்பி சொல்றேன் சார், அவரால் தெளிவாக பேச முடியும், இருந்தாலும் சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்குன்னு பேசுறாரு. ஏன்னா பேசின இடம் அப்படி. அந்த விசிகாவுடைய இளைஞர்கள் கூடியிருக்கிற ஒரு மீட்டிங், அங்கே பேசுறாரு. ஏன் பேசுறாரு? அந்த நாடக காதல் விஷயத்துக்கு அந்த பசங்களை இன்டியூஸ் பண்றாரு, பர்பஸாக பேசுறாரு. இட் இஸ் நாட் அஸ் இஃப் அவர் அப்படியே தெரியாம தடுமாறி மேல்பாதி கோயிலில் பூட்டை பிடிச்சி ஆட்டுவான்னு கேட்குறாரு.
அப்படி கேட்காம அவரால் பேச முடியும். ஏன் இப்போ இதெல்லாம் வருது? வன்னியர் சமூக பெருமக்களும் பறையர் சமூக பெருமக்களும் வட மாவட்டத்தில் எப்பெல்லாம் இணையிறாங்களோ, ஆர்கானிக்காவே இணைஞ்சிருந்த ஒரு கம்யூனிட்டி தான். எப்பெல்லாம் இணையிறாங்களோ சாதாரணமாக, அது ஆர்கானிக்காக விட்டா அவங்களே இணைஞ்சிருவாங்க. அப்பெல்லாம் வருவார் இவர் பூட்டை பிடிச்சி ஆட்டுவான்னு கேட்கறது எல்லா வன்னியர் சமூக இளைஞனுடைய மனசுலையும் இருக்கும். அந்த வெறுப்பு அவனுக்கு யாரை பார்க்கும்போது வரும் தெரியுங்களா? திருமாவளவன் நேரடியாக டெய்லி பார்த்துட்டு இருக்காங்களா? அவங்க கட்சிக்காரர்களை பார்க்கும்போது இப்படிலாம் பேசினார் தலைவர். இந்த சமூக இளைஞனை பார்க்கும்போது இப்படிலாம் பேசிட்டீங்க எங்களை. இப்போ ராஜீவ்காந்தி தேவர் சமூகம், நீ சாதி பார்த்து அடிக்கல, முறைச்சு பார்த்ததுதான் அடிச்சேன்னு நீங்க பேசுறீங்க. அடிச்சது ஒரு சம்பவம், பேசுனது அதை விட மோசமான சம்பவம். இப்ப தேவர் சமூக பெருமக்களுக்கு எல்லாத்துக்கும் பட்டியல் சமூக மக்களை பார்க்கும்போது இந்த வார்த்தை என்ன ஆகும்? ஞாபகம் வரும், மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அப்புறம் ரெண்டு சமூகமும் இயல்பளவுல ஒன்னாகணும் இல்லைங்க. ஒரு வியாபாரம் நடக்கிற இடத்துல, ஒரு வேலை செய்யற இடத்துல, ஒரு பள்ளிக்கூடத்துல, ஒரு கல்லூரியில இயல்பளவுல என்ன ஒன்னா சாப்பிட்டு அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து எடுத்து சாப்பிட்டு, நீ இந்த லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து எடுத்து சாப்பிட்டு ஒன்னா இருக்காங்கல்ல. அப்ப அந்த ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுறக்கூடாதுன்னு தொடர்ந்து இவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப சீரியஸ் அலிகேஷன். நீங்க சார் நாங்கெல்லாம் இந்த ஆண்டான் அடிமை மனோபாவத்துக்கு எதிராக பேசுறோம் சார், நான் படமா எடுத்து தள்ளுறேன் சார்னு பேசுறானுங்களே. எங்கடா போனீங்க நீங்கெல்லாம்? நாங்க படமா எடுத்து தள்ளுறோம், அதுவும் ஓவரா பேசுவானுங்க. நான் ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் இப்படிலாம் நடத்தக்கூடாது. அப்போ கூட அந்த ஆண்டான் அடிமை மனோபாவம் மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு நான்லாம் நினைச்சிருக்கிறேன்லாம் ஒருத்தர் சொன்னார். இப்போ எங்கே போனீங்க நீங்கள்லாம்? ஏன்னா 30 லட்ச ரூபா கார் எடுத்துகிட்டு ஒரு 2 வீலரில் போகிறவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டு அவனை அடிக்கலாம், ஏன்னு கேட்டதுக்கு அடிக்கலாம். நீ இடிச்சுதா இடிக்கலையான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது என்ன ஒரு லூசுத்தனமான பேச்சுன்னு எனக்கு புரியல. இடிக்கல, அடிச்சது தப்பா இல்லையா? சார் இடிக்கல, நான் இப்படியே வரேன், இடிக்கல, இடிக்காம அவர் உங்களை பார்த்து இப்படி கை காட்டிட்டார். அதுக்காக 20 பேர் சேர்ந்து ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வர முடியாத அளவுக்கு ஸ்பைனல் இந்த இதுல எலும்பு முறிகிற அளவுக்கு நீங்க போட்டு அடிக்கலாமா சார்? யார் சார் கொடுத்தா உங்களுக்கு அந்த அதிகாரத்தை? அப்ப நீ கார்ல போற திமிரு தானே. அப்ப நான் இன்னைக்கு கார்ல போறேன், இன்னைக்கு அரசு எந்திரம் என்னுடைய கையில இருக்கு, போலீஸ் என்னுடைய கைப்பாவையா இருக்கு, என் மேல கம்ப்ளைண்ட் எழுதுனா வாங்கிக்க கூட போலீஸ்காரன் பயப்படுவான் அப்படிங்கிற நிலைமையில நான் இருக்கேன்றதுக்காக ஒருத்தரை நான் தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொன்னா, அப்ப அந்த என்கிட்ட அரசு இருக்கு, நான் ராஜாவா இருக்கேன், இல்லை என்கிட்ட கோவில் இருக்கு, இல்லை ஏதோ ஒன்று இருக்கு, நான் இந்த ப்ரிவிலேஜ்டு கம்யூனிட்டியில் நான் பிறந்துட்டேன், இப்படியெல்லாம் டவுன் டவுன்ல இருந்த கம்யூனிட்டியை அழுத்தினாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இப்போ அதெல்லாம் நீங்க நியாயப்படுத்துறீங்க தானே. இன்னைக்கு நீ 90 லட்ச ரூபாய்க்கு வண்டி வந்தோடனே 2 வீலர்ல போறோம் அடிக்கிறியா? அப்பா பண்ணதெல்லாம் கரெக்டா? அப்போ இது ரொம்ப சீரியஸ் கொஸ்டின், உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நீ என்ன ஜாதி ஒழிப்பு பேசி கீச்சிட்ட நீ? கண்டிப்பா இதான் கேள்வி, இதுதான் இங்க கேள்வி, இதுதான் நான் கேட்கிறேன். இதுக்கு திருமாவளவன் பதில் சொல்லணும்ல, கடப்பாடு இருக்குல்ல, ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாதுல்ல. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லனா நீங்க எப்படி அம்பேத்கரியம் பேசுறீங்க, நாங்க அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அவருடைய கால் தூசுக்கு நீங்க சமமாக மாட்டீங்களே சார். அவருடைய வாழ்வு என்ன, அவர் வாழ்வு தருகிற செய்தி என்ன, அண்ணலுடைய வாழ்க்கை என்ன, அவர் ஏன் எஜுகேட்னு சொன்னாரு, ஏன் எஜுகேட்னு சொன்னாரு, எதுக்காக ஆர்கனைஸ் பண்ண சொன்னாரு, என்னைக்காவது என்மிட்டி கிரியேட் பண்ண சொன்னார் அவரு? நீங்க ஒட்டுமொத்த இந்த இந்து தர்மத்தில் பயணிக்கிற அந்த ஆச்சாரியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, மடாதிபதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு தீண்டாமை பாவ செயல்னு அறிவிக்க சொன்னார். அறிவிச்சிருந்தாங்கன்னா அப்ப இருந்தவங்க, அப்ப RSS வலுவா இருந்தது அப்படின்னு சொன்னா அவர் புத்த சமயமே தழுவி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா RSS அதையும் சாதித்து காட்டியது. எல்லா மடாதிபதிகளையும் எல்லா ஆச்சாரியர்களையும் கூப்பிட்டு அறிவிச்சது தீண்டாமை பாவ செயல் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? திருமாவளவன் அவர்கள் நிறைய கத்துக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், கத்துக்கிட்ட ஒரு ஆள் தான். ஆனா சரியா அதை பயன்படுத்தணும். இப்படி தப்பா பயன்படுத்தினா போகணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. வரலாறு சார், வரலாறு உங்களை ரொம்ப ரொம்ப இகழும். வரலாறு உங்களை ஒரு கரும்புள்ளியா தான் பார்க்குமே. அவர் ரொம்ப நடுக்கத்துல இருக்கிறாரு, என்ன பேசணும்னு தெரியாம. இன்னைக்கு நீங்க பயப்படலாம், ஐயோ நம்ம கூட இருக்கவங்க மேலாம் எஃப்ஐஆர் போட வச்சிருவாங்க போல இருக்கு, தமிழ்நாடு முழுசும் வழக்கறிஞர்கள் போராடிட்டு இருக்காங்க, ஒரு பதட்டம் தெரியுது. முதல்ல அடிக்கலன்றாரு, அப்புறம் ஆமா அடிச்சங்கிறாரு, இல்ல இப்ப திருப்பி இல்ல நான் அடிச்சேன்லாம், நான் சரியா அடிக்கலன்னா நான் சொல்லவே இல்லைங்கிறாரு, மாறி மாறி பேசுறாரு, பதட்டம் இருக்கு. அதெல்லாம் இல்லை. நான் சொல்றது, இந்த சம்பவத்துல நம்ம முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுருவோமோ, இந்த சம்பவத்துல நீங்க கூட இருக்கவங்க எல்லாம் கைதாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நாளைக்கு என்ன முறைச்சு பார்த்தா அடி நீ எப்படி சொல்லுவேன்? புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இதை நினைச்சு பயப்படக்கூடாது. வரலாற்றுல ஒரு ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்துல பறையர் சமூகம் தான் அவங்க கூட இருக்காங்க. பறையர் சமூகத்திலேயே மொத்தமாலாம் விடுதலை சிறுத்தைகள்லாம் கிடையாது, சின்ன சதவீதம் தான் இருக்காங்க. ஆனாலும் கூட அந்த ஒரு சதவீத மக்களே, நான் சொல்றது பறையர் சமூக பெருமக்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம்,
அவங்களே ஒரு தலைவர் பின்னாடி இந்த அளவுக்கு ஆர்கனைஸ் ஆனதே இதான் முதல் தடவை. சுவாமி சகஜானந்தாவுக்கு கூட கிடைக்காத ஒரு அவருக்குன்னு அவர் கூடலாம் உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது சொல்கிறேன். அந்த ஒரு மாஸ் கிரியேட் ஆனது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா வரலாற்று பிழைய பண்ணுறீங்களே சார் நீங்கள். கண்டிப்பாக சார். 10 பேரை படிக்க வைக்கிற டியூஷன் சென்டர் நீங்கள் நடத்துறீங்களா? 10 பேரை யாருக்காவது கல்விக்கு நீங்கள் வழிகாட்டிருக்கீங்களா? ப்ரைவேட் காலேஜில் போய் சேர்ந்தா கூட ஃபீஸ் கவர்மெண்ட் கட்டுதுன்னும் போது நீங்கள் அந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்? எத்தனை பேரை வேலை வாய்ப்புக்கு அனுப்பியிருக்கலாம்? என்னைக்காவது திருமாவளவன் அவர்கள் அந்த சமூகத்தில் ஒரு குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் ஆகிட்டீங்கப்பா, இந்த சமூகத்திலேருந்து ஐஏஎஸ் ஆகிட்டீங்க, பேங்க் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, இல்லை பேங்க் எக்ஸாம் சென்டர் ஃப்ரீயாக நடத்துகிறீங்க, அவார்டு கொடுத்து பார்த்துறீங்களா? இல்லை, பார்த்ததே இல்லை. இப்போது வன்னியர் சமூகத்துக்காக கட்சி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐயாவை சொல்கிறீங்க. ஐயா இதை செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல? ராமதாஸ் ஐயா பண்ணி பார்த்துருக்கீங்கல்ல? ஆமாம். ஆனால் அதை சாதி கட்சின்னுவீங்க, அதை சாதி கட்சி இல்லைன்னுவீங்க. அதுக்காக நான் கம்பேரிசன் கொண்டு வரேன். அப்போது இது என்ன, இது எதை நோக்கி இந்த சமூகத்தை நீங்கள் நகர்த்துறீங்க? குடிக்காத, அடிக்காத, படின்னு சொல்லணும். படிக்காத, நீ போய் குடி, யாரையாவது போய் அடின்னா அது மட்டும் இல்லை, நீங்கள் உள்ளுக்குள்ளே வழிகாட்டுறது மட்டும் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது ஒரு சின்ன கூட்டம் தான், ஒட்டுமொத்த சமூகமும் உங்கள் மேலே கிடையாது. ஆனால் இதை நீங்கள் வெளியில் வந்து மற்ற சமூகங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, குற்ற சமூகமாக நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க. அப்போ என்னன்னா பொது சமூகத்திலிருந்து வேறுபடுத்துறீங்க. சாதாரணமாக உங்கள் கட்சிக்காரங்களே இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கடைக்கு வராங்க, ஒரு டீ குடிக்கிறாங்க. அந்த கடைக்காரன் மனசில் பயம் இருக்கும், டீ குடிச்சிட்டு காசு கொடுப்பாங்களா, காசு கேட்டால் நம்மளை அடிப்பாங்களான்னு. நடக்குமா நடக்காதா? நீங்கள் கண்டிப்பாக இது நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இந்த வீடியோவை ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் சார். இப்போ அவங்க 50,000 ரூபாய் வந்து நிவாரண நிதி கொடுத்தப்ப கூட விசிக்கு அது கொடுக்குமா உண்மையாலுமே அப்படிங்கிற மாதிரி செக் பவுன்ஸ் ஆகுமான்னு அவரே ஒரு வீடியோ போட்டார். நான் வந்துங்க, நான் வன்மத்தோட விசிகா கட்சியை விமர்சிக்கிறேன் அப்படின்றாங்க சில பேர். கிடையாது, நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்கிறேன். அதை இப்போ நான் சொல்கிறது பிளாட்டண்ட்டாக நான் அப்படியே விட்டுருங்க. இந்த வீடியோவை ஒருத்தவங்க பார்க்குறாங்க, திருமாவளவனுடைய புகைப்படத்தை பொறிக்கப்பட்ட ஒரு 2 வீலர்லையோ ஒரு வாகனத்துலையோ வந்து ஒருத்தர் ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறார். அந்த டீ கடைக்காரருக்கு இவன் டீ குடிச்ச டீக்கு காசு கொடுப்பானா, காசு கேட்டால் நம்மளை அடிப்பானான்னு ஒரு பயம் வருமா வராது? அந்த ஒரு பிம்பத்தை தான் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. உண்மையிலேயே அவர் காசு கொடுத்து தான் போவாருன்னு வச்சுப்போம். அந்த ஒருத்தர் யாரோ ஒருத்தர், அப்போ நீங்கள் என்ன ஏற்படுத்துறீங்க? அப்ப நீங்க ஒரு இடத்துல இந்த சமூகத்துக்கு பூரா நான் தான் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்கன்னா இது பொது சமூகத்திலிருந்து பிரிக்கிற வேலை தானே இது. இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப எப்பவுமே எல்லா விஷயங்களுக்குமே வந்து அதுவும் நீங்க நிறைய விஷயங்கள் வந்து விசிகாவை பத்தி பேசியிருக்கீங்க, ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை பத்திலாம் நீங்க பேசியிருக்கீங்களா. வன்னியரசு அவர்கள் வந்து இந்த விவகாரத்தில் ஒரு வார்த்தை கூட அவருடைய கருத்துக்கள்னு வரவே இல்லையே. எந்த விவகாரத்துல? திருமா அவர்களே வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. 2ஆம் கட்ட நிலையில இருக்கக்கூடிய வன்னியர் அவரு சொன்னாரு. அவரு வந்து அவர் வழக்கமா அவருடைய பர்சனல் அட்டாக்ல போயிட்டாரு. ராஜீவ் காந்திக்கு வந்து இந்த இருக்கு, அந்த வழக்கு இருக்கு, இந்த வழக்கு இருக்கு, அவர் மேல பார் கவுன்சில் இந்த கேஸ் இருக்கு, அப்படிலாம் போட்டுருந்தாங்க. வழக்கமா அவர் என்ன வேலை பண்ணுவாரோ அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கேள்வி என்னன்னா, அவர் வழக்கறிஞரே இல்லைன்னு வச்சுக்கோ தம்பி, அவர் வழக்கறிஞரே இல்லை, இந்திய குடிமகன் தானே, மனுஷன் தானே. அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் அந்த ராஜீவ் காந்திக்கு இருக்கா இல்லையா? இந்த கேள்வி கூட யோசிக்காம வெக்கமேல எப்படி அம்பேத்கர் படத்தை நீங்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? நீலகலர் கோட்டை மாட்டேன் நாங்கெல்லாம் அம்பேத்கர் வழியில வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? அந்த மனுஷன் யாரு, என்ன பேசினாரு, இவ்வளவு நாள் வெளில பில்டப் பண்றீங்கல்ல, இவ்வளவு நாள் வெளில வந்து வெக்கமே இல்லாம அம்பேத்கர் அவர்களுடைய படத்தையும் இதையும் எல்லாம் போட்டுக்கிறீங்கல்ல, ஒரு நாள் அவர் படிச்சிருந்தீங்கன்னா இந்த புத்தி உங்களுக்கு வந்திருக்காது. ஒரு நாள் அம்பேத்கர் அண்ணலை படிச்சிருந்தீங்கன்னா, ஒரு நாள் நான் சொல்றேன், ஒரு நாள், சரி வெளிலலாம் பில்டப் பண்ணிக்கிறோம், உண்மையிலேயே அவர் என்ன தான் சொன்னார், ஒரு நாள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா கூட ஈக்குவாலிட்டின்னு என்னன்னு தெரிஞ்சிருக்குமே. கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பர்த்தில் கொடுக்குறாரு அவர் ரைட்டை, பர்த்தில் கொடுக்குறாரு ரைட்டை. நீங்கள் எமர்ஜென்சி பீரியடில் நான் கூட வந்தோடனே தப்பாக சொல்லிட்டேன், சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கேவலமான எமர்ஜென்சியில் இருந்தது. எமர்ஜென்சியில் எல்லா அடிப்படை உரிமையிலையும் தூக்கி போட்டாங்க. அதுக்கு தான் போராடணும் நம்ம. ஆர்எஸ்எஸ் போராடிச்சு, அப்போல்லாம் திமுக தான் போராடிச்சு. அந்த வரலாறுலாம் இப்போ மறந்துட்டாங்க அவங்க. ஆனால் அடிப்படை உரிமைகளுடைய முக்கியத்துவம் என்ன? இது ரொம்ப சீரியஸான இஷ்யூங்க. இது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கு தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக ஏதோ ஒரு மதமாற்ற மாஃபியா நமக்கு சப்போர்ட் பண்ணுறான், இவன் சப்போர்ட் பண்ணுறான், அவன் சப்போர்ட் பண்ணுறான். ஆனால் வரலாறு இவரை தூற்றும். இந்த தமிழ் மண்ணில் அந்த சமூகத்திலிருந்து மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருந்திருக்கு. ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள், காந்தி அவர்களை விட மிக மூத்த வழக்கறிஞர், வட்டமேசை மாநாடுக்கு அண்ணலோடு சேர்ந்து சென்றவர்.
அண்ணலுக்கு இணையான ஒரு ஆளுமை. அயோத்திதாச பண்டிதராக இருக்கட்டும், சுவாமி சகஜானந்தா, அவர் எவ்வளவு பெரிய ஆள். இன்னைக்கு சிதம்பரத்தில் நீங்கள் எம்பி சார், 2வது பீரியட் எம்பி சார், என்ன சார் பண்ணி கீச்சிங்க? அந்த மனுஷன் அப்பயே கட்டின ஸ்கூல் இப்போ வரைக்கும் இருக்கு சார். சுவாமி சகஜானந்தாவை சொல்கிறேன். எவ்வளவு பெரிய ஆளுமைகள் எல்லாம் வாழ்ந்த ஒரு சமூகத்தில் உங்களுக்கு ஒரு இயற்கை இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு சதவீதம் அளவிற்கு உங்கள் பின்னாடி திரண்டாலும் கூட அதை தலைமை தாங்குகிற வாய்ப்பை இந்த இயற்கை உங்களுக்கு கொடுத்தும் கூட அதை இவ்வளவு மோசமாக மிஸ்யூஸ் பண்ணி இந்த சமூகத்தை குற்றச்சமூகம் என்று பொதுவெளியில் அடையாளப்படுத்துறீங்களே, உங்களுக்கு எப்படிங்க நைட்டில் படுத்த தூக்கம் வருது?